இவ்வுலகில் அனைவரது உயிரையும் நான் எடுக்கிறேன். அதனால் இவ்வுலகில் அனைவரை விடவும் நான் தான் உயர்ந்தவன் என்ற கர்வம் யமனின் மனதை ஆட்கொண்டது. சிவனுக்கு இது பிடிக்கவில்லை. உடனே விநாயகரை அழைத்து யமனின் கர்வத்தை அழித்து விடு என்று சொல்கிறார். விநாயகர் யமலோகம் வருகிறார். அங்கு யமனின் மகன் விநாயகரை தடுத்து அவரிடம் யுத்தம் செய்கிறார். யமனும் அவரது மகனும் விநாயகர் முன் நிற்கதியாக நிற்கின்றனர். வேறு வழி இல்லாமல் சிவனிடம் சென்று தன் மகனின் உயிரை காப்பாற்றும்படி யமன் கெஞ்சுகிறார் சிவனிடம். அனைவரின் உயிரை எடுக்க தெரிந்த எனக்கு தன் மகனின் உயிரை காப்பாற்ற சிவனின் காலடியை தஞ்சமடைய வேண்டியுள்ளதே என்று நினைத்தவுடன் அவரின் கர்வம் அழிந்துவிட்டது. பின் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்ட யமன் தன் பாவங்களை நீக்குமாறு கேட்கிறார். யமனுக்கென்று தானே ஒரு தலம் உருவாக்கி அங்கே வீற்றிருக்க சொல்கிறார் விநாயகர் யமனை. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் இந்த யமன் கோவில் உள்ளது. இக்கோவில் யமனை பௌர்ணமி அன்று நோயுடன் இருப்போர் தரிசனம் செய்தால் 1 மாதத்திற்குள் நோய் நீங்கிவிடும் என்பது அவ்வூர் மக்களின் நம்பிக்கை.